அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு அந்த துயர சம்பவத்தை மிகவும் வேதனையோடும் அதிர்ச்சியோடும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான், கையால் ஆகாத விடியா திமுக அரசு சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், அவர்களுடைய திட்டமிட்ட செயல்தான் ஒரு அடுத்த இயக்கம் வளரக்கூடாது என்கின்ற உணர்வுகளோடு இதை செய்ததாகத்தான் அனைவரும் பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுக்கும் அப்படித்தான் தெரிகின்றது. காரணம், அங்கே இருக்கின்ற ஏற்பாட்டினை பார்க்கின்ற பொழுது அருகிலே கரூரிலே பேருந்து நிலையத்தில் மிக விசாலமான அருமையான இடம் இருந்திருக்கின்றது. அந்த இடத்தை இவர்கள் யாருக்கும் தரமாட்டேன் என்று அரசு சொல்லிக் கொண்டு, ஆனால் உதயநிதி சென்றாலோ அல்லது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றாலோ அந்த இடத்தில் பேசுவதற்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்கப்படுகிறது என்பது நினைக்கின்ற பொழுது உண்மையிலே திட்டமிட்டு நடைபெற்ற செயல்தான் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மின்சாரம் கட் பண்ணிருக்காங்க, ஆம்புலன்ஸ் விட்டு இது பண்ணிருக்காங்க, போலீஸ் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. எல்லாமே திட்டமிட்ட படுகொலை.